இப்போ அண்ணன் விஜய் வந்து திருச்சிக்கு வந்தார்ல. திருச்சிக்கு வந்தார், நல்லா பேசினாரா, நன்றி சொன்னாரா? ஆனால் வந்ததே நன்றி சொல்லதான், ஆனால் நன்றி வந்து சொல்லலை. அதுக்கு பதிலாக டிஎம்கே சிஎம் சார், எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் டிஎம்கே டிஎம்கேன்னு பிடிச்சி தூங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட யாராவது எடுத்து சொல்லுங்க ஐயா, ஐயா நீங்கள் வார்டு கவுன்சிலர் கிடையாது, நீங்கள் தான் தமிழ்நாட்டோட சிஎம் அப்படின்னு கேட்க மாட்டேங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் முன்னுக்கு வராங்க, ஐயா எவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதுவரை வாயில் ஏதாவது வந்துடும் அப்படிங்கிறாரு. இல்லை என்ன வந்துடும்? இல்லை தெரியாம கேட்குறேன், என்ன வந்துடும் வாயில? சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோம், என்ன வந்துடும் வாயில? இல்லை, இது கோட் சூட்டு போட்டால் எல்லாரும் சொல்கிறாங்க, அதுக்கு முறைச்சிட்டு வரீங்களே. விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, டெய்லி விவசாயம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. விவசாயிகளை ஏமாத்திருக்கீங்க. தினம் தினம் எப்படி தினம் தான் பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி உங்கள் தரப்பில் யாராவது பேசுனாங்களா? யார் பேசுனாங்க? யாருமே பேசல. அதுக்கு முட்டு தான் கொடுக்குறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது சார் உண்மையிலே. இதில் வந்து 6 மாதம் விட்டு கொடுங்க, 6 மாதம் பேசலாம் அப்படின்றாங்க. என்ன சார் 6 மாதம் பேச போகிறீங்க? இன்றைக்கி நடந்த பாலியல் குற்றவாளிக்கு நான் 6 மாதம் கழித்து நான் பேசணுமா? 6 வயசு குழந்தையிலேருந்து 61 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. 717 ஒயின் ஷாப் மூடிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. அதே இடத்துல தான் தனியார் 11 to 11 பார், ப்ரைவேட் பார் ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் வேறு இல்லை சார், ஊரில் கரண்ட் இல்லை, கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு அடிக்கடி. அது மட்டும் இல்லாமல் ரெட்டை கொலை, இந்த உங்களோட ஆட்சியில் மட்டும் வந்து 21 நாளில் 33 பாலியல் வன்கொடுமை, ரெட்டை கொலை நடந்திருக்கு. தூத்துக்குடியில், இங்கே சென்னையில் எத்தனை கேஸ் தெரியுமா சார் அவங்க இதில்? அப்போ இதெல்லாம் நாங்கள் 6 மாதம் கழித்து பேசணும்னா அப்போ நாங்கள் எத்தனை நாள் வந்து நீங்கள் சட்ட ஒழுங்கு சரி பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து அண்ணன் ஆட்சிக்கு வரத்தட்டி அதெல்லாம் நடக்க தான் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நாங்கள் காவு கொடுக்கணும், எத்தனை பேர் நாங்கள் சாவடிக்கணும், அதை சொல்லுங்கள் நீங்கள். சார் இதெல்லாம் எப்படி சார்? இப்படிலாம் ஒரு டீம் வேறு இருக்காங்க சார், மாஃபியான்னு சொல்லிட்டு அந்த டீம் முட்டு கொடுக்குறாங்க சார், எதுக்கு எடுத்தாலும் முட்டு கொடுக்குறாங்க. அதான் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உண்மையான விஷயத்த பரப்ப மாட்டேங்கிறாங்க. உங்கள் வாயிலேருந்தே உண்மை வரல, நீங்களே பொய்யா தான் சொல்லியிருக்கீங்க. பொய் சொல்லி சொல்லியே மக்களை வந்து எல்லாம் மறுக்கடிச்சிட்டு இருக்காங்க, அதையும் ஒரு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சார் சட்டம் ஒழுங்காக நீங்கள் சரி செய்யுங்க அப்படி தான் சொல்கிறோம். விவசாயிகளுக்கு ஏமாற்றம், ஓட்டு போட்ட பெண்களுக்கு பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க. எங்கே சார் பெண்கள் பாதுகாப்பு இருக்குது? அதெல்லாம் உங்களால் சரி செய்ய முடியாதா சார்? மேகதாது அணை கட்டினாங்கல்ல சார், மேகதாது அணை கட்டினது அவன் பூமி பூஜை போடுவான் அப்படிங்கிறான். அதை பற்றி ஏதாவது ஒரு ட்வீட் போடுறீங்களா? ட்வீட் போடலை. ஏன் தெரியுமா? ஏன்னா காங்கிரஸ் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. காங்கிரஸ் பக்கத்தில் வச்சுருந்தா எப்படி நீங்கள் ட்வீட் போட முடியும்? ஏன் நீங்கள் நினச்சா கர்நாடகா காங்கிரஸ்கிட்ட சொல்லி மேகதாது அணை கட்ட வேண்டாம், எங்களுக்கு தண்ணி பிரச்சனை வரும், எங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்ல. நீங்கள் ஏன் சொல்லலை? உங்களால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இதுதான் இங்கே பிரச்சனை. சார் இப்படி இருக்கும்போது எப்படி சார் நாங்கள் வந்து மக்கள் வந்து உங்களை வந்து ஓட்டு போட்டிருக்காங்க சார், 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்களே சார். இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கலையே, கேட்டால் அதுக்கு மட்டும் கூட வருவாங்க பாருங்கள் சார். அதான் உண்மை, அதான் சார் இங்கே நடக்கும்.